நான் சின்ன வயசாக இருக்கக்குள்ள தண்ணி எங்கே பார்த்தாலுமே இங்கே எல்லாமே நல்ல தண்ணி தான். எல்லாருமே குடி தண்ணி பயன்படுத்தினது தான். அப்போயெல்லாம் தண்ணி நல்லா அருமையாக இருந்தது. சாகுபடிக்கு ஏற்றதாக இருந்தது. எந்த சாகுபடி போட்டாலும் நல்லா விளைஞ்சிது. இந்த சுனாமி வந்து புயல் வந்ததுலேருந்து தண்ணியே மாறி போச்சு. அங்கங்கே மறுபடியும் சேரி ஏறி தண்ணி ஏறி குளம் குட்டையெல்லாம் நிரம்பி அது சுத்தமாக தூர் வராமல் அப்படியே தேங்கி போனதுனால மறுபடியும் எல்லாமே உப்பு தண்ணியாக மாறி இருக்கு. இங்கே எல்லாம் தண்ணி வந்து இளநீ தண்ணி மாதிரி இருக்கும் தம்பி. இப்போ வந்து அது மாதிரி இல்லை. தண்ணி குடித்தாலே உப்பு தான். இந்த இடம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு நெருக்கமாக இதில் வந்து நல்லபடியாக நெல் விளைஞ்சிட்டு இருந்த இடம். இப்போ அதிலிருந்து இந்த இறால் பண்ணைங்கிற ஒரு விஷயம் உள்ளே புகுந்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்க மாதிரி எதுக்கும் பயன்படாத ஒரு மண்ணாயிடுச்சு. குடி தண்ணீர் இல்லாத ஒரு வெற்று பூமி ஆகிடுச்சு, பொட்டல் காடு ஆகிடுச்சு. இந்த வடிகாலில் உள்ள உப்பு நீரை பயன்படுத்தி இறால் குட்டை அமைச்சாங்க. இந்த இறால் குட்டை வந்ததுக்கு பிறகு அதில் தண்ணி ஒரு 4 அடி உயரத்துக்கு தண்ணியை தேக்குனாங்க. பக்கத்தில் இது அதோட பாதிப்பு எங்களுக்கு தெரியலை. ஏன்னா அது ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு தெரியலை. ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதில் அந்த தண்ணி தேக்கிறதுல உள்ள உப்பு தண்ணியிலேருந்து கசிவு வயலுக்கு இறங்குனுச்சு. காத்திய கிழங்கு போட்டு இறால் பண்டு போட்டு தண்ணியை வீணடிச்சு விட்டாங்க. மண்ணோட தரம் கெட்டு போகுது. அந்த கிழங்கோட பவுட்ரு கொட்டி அந்த தரம் கெட்டு போகுது. இது பாருங்கள், இந்த கடலையெல்லாம் பாருங்கள், ரொம்ப சோடை கடலையாக இருக்குல்ல. நல்ல தண்ணியாக இருந்தால் இது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவரில் இருந்து தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% உப்பு தான். உளுந்து பயிர், எள் இதுமாரி பயிர் பண்ணுவோம். இப்போ எதுவுமே இதில் பண்ண முடியறது கிடையாது. ஏன்னா உப்பாயிடுச்சு இல்லையா, உப்பில் எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் இது ஓரத்தில் தென்னை மரங்கள் மற்ற பயிர் வகைகள்லாம் எப்பவுமே உண்டு. இப்போ அது எல்லாமே கருகி போயிடுச்சு. கஜா புயல் தான் எல்லாத்தையும் மரமட்டை எல்லாத்தையும் அடைச்சதுனால தான் இது பாருங்க. இது இருக்கிற 2-3 மரங்கள் தான். இப்போ எல்லாமே அது போனதுனால தான் இந்த கடலை எப்படியாவது பண்ணுவோன்னா அதுவும் உருப்படியாக வர மாட்டாங்க இதுங்களுக்கு. போரெல்லாம் அடித்து தென்னந்தோப்புக்கெல்லாம் போர் அடித்தாங்க. அது வெறும் களியும் சேருமா வந்ததுனால அதையும் பாதிக்க முடியல. போரும் அப்படியே கிடக்கு. தென்னை மரமும் அப்படியே பாதிச்சு போய் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. இந்த குளத்தில் தண்ணியை பாருங்கள், கரையர்னு இருக்குது. இந்த தண்ணியில் நாங்கள் டீ போட்டோங்கன்னா அந்த பால் முறிஞ்சு போயிடும். அதனால் நாங்கள் எட்டத்துலேருந்து தண்ணி கொண்டு வர்றது தான். குடிக்கிறதுக்கே தண்ணி வந்து 5 கிலோமீட்டர்லேருந்து தண்ணி வருது. அதை வச்சு தான் குடிக்கிறாங்க. இந்த தண்ணி எடுத்து சோறாக்கினோம்னாலே மஞ்சள் பூத்துப்படுது. காலையில் சோறு திங்க முடியாது. நல்ல கறியாக்கினாலும் ஒரு சுவையாக இருக்காது. எங்களுக்கு உப்பு தண்ணினால எங்களுக்கு அதான் நிறையா பேருக்கு இந்த கிட்னி கோளாறு, இந்த இது கேன்சர் வர்றது, கை கால் மூட்டு வலி, இதெல்லாம் நிறையா மக்களுக்கு நிறையா இருக்குது. தலைமுறைகள் வந்து அது எதிர்காலத்தில் சந்ததிகளே உருவாவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் இருக்கிறாங்க சில பேர். ஏன்னா இதை உப்பு சார்ந்த இந்த இப்போ கொஞ்சம் இருக்கிற பிள்ளை மேயறதுனால பாலும் வந்து தரமாக இல்லை, பால் கறவையும் குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் மாட்டை அநேக பேர் விற்றுட்டாங்க. இதே நிலை நீடிச்சுன்னா அந்த மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு அதுவும் நின்று போயிடும். ஆடு மாடு வளர்க்குறதுக்கு அந்த தண்ணியை குடிக்க மாட்டேங்குது. அதுவும் நல்ல தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கும். அது என்ன பண்ணுறது, ஆடு மாடு வளர்க்குறாமே இருக்க முடியலை. ஆடு மாடும் அதே மாதிரில அது செத்தும் போடுது. அது அந்த தண்ணியை இந்த உப்பு தண்ணியை வச்சோம்னாக்கா கழிஞ்சோடனே செத்துப்படுது. அப்புறம் அதுக்கு பிறகு போக போக அது முழுசாக வந்து அந்த வயல் முழுசாக பாதிச்சிடுச்சு. இப்போது அதுலேருந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு அதில் மொத்தமாக நெல் விளையிறது நின்று போயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தேன்னா ஒன்று ஆடு மாடு வளர்க்க முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. அடுத்தபடியாக எந்த மரமட்டையும் இதில் நிற்காது. தண்ணி இல்லைன்னா மரம் எல்லாம் செத்து தான் போகும். அடுத்தபடியாக அப்புறம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வேறு எங்கேயாவது கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த விவசாயத்தை நம்பி இருந்தவங்க பாதி பேர் வந்து இப்போ இதை வேறு வேலை தேடி வெளியில் கிளம்பிட்டாங்க. அதை சொல்லித்தரத்துக்கான விவசாயிகளும் இப்போ இந்த வேலையை விடுற மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. இதே நிலைமை நீடிச்சிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற விவசாயம் முற்றிலுமாக போகிறதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வாழ்ந்துட்டுருக்கிற பல்லுயிர்கள் எல்லாமே மடிஞ்சு போயிடும். அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு என்னென்னமோ சொல்லி பார்த்தது, கேட்கலை. கலெக்டர் வரைக்கும் போய் பார்த்தாங்க, கேட்கலை. மண் வந்து கருப்பு இதாகிடுது, கசப்பாகிடுது. அதுலேருந்து தண்ணி எடுத்து குடித்தோம்னா தண்ணி பாதிக்குது. உடம்புல ஒரு அரிப்பு வருது, கண் பார்வை கெட்டு போகுது, வயசானவங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. இதே மாதிரி நீடிச்சதுன்னா எங்கள் அடுத்த தலைமுறையெல்லாம் எங்கேயாச்சும் வேறு இடம் மாற வேண்டியது தான். பக்கத்து ஊர்லேயே வந்து இதே நிலைமை ஏற்கனவே இருந்துச்சு.
அங்கே அந்த இறால் பண்ணையை நிறுத்தினது பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அங்கே பழையபடி பயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளிமுடுங்கிற பகுதியில். அதே நிலை இங்கே முயற்சி பண்ணால் நிச்சயமாக நடக்கும்.